வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களஞ்சியம் மொபைல் ஆப் மூலமாக ஒரு எம்ப்ளாயி வந்து எஃப்ஐ ரெக்வெஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னும், IFHRMஸில் செல்ஃப் சர்வீஸை யூஸ் பண்ணி எஃப்ஐ ரெக்வெஸ்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐ ரெக்வெஸ்ட் கொடுத்த பிறகு அந்த ஆஃபீஸில் பில்லு எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சுட்டிக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அவரோட ஃபோனில் களஞ்சியம் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணதால் நம்ம IFHRMஸோட எம்ப்ளாயி ஐடியை கொடுக்கணும். அதுக்கு பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஏற்கனவே செட் பண்ண தெரியலைங்களா? ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து OTP மூலமாக புது பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். ஸோ ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுக்க போகிறாரு. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இனை கிளிக் பண்ணணும். சைன்இனை கிளிக் பண்ணோடனே ஒரு புது பின் நம்பர் செட் பண்ணி சொல்லி கேட்கும். ஸோ இந்த பின்னை வந்து நமக்கு ஈஸியாக ஞாபகம் வர மாதிரி செட் பண்ணிட்டா இனிமேல் ஓப்பன் பண்ணும் போது நம்ம பின் நம்பர் மட்டும் கொடுத்து லாகின் பண்ண முடியும். ஸோ செட்டிங்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பேஜ் இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அட்வான்ஸை கிளிக் பண்ணணும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை கிளிக் பண்ணுறாரு. மேலே இருக்குது பார்த்தீங்களா, அப்ளையை கிளிக் பண்ணிவிட்டு ஃபெஸ்டிவல் நேமை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபெஸ்டிவல் நேம் பார்த்தீங்கன்னா தீபாவளின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேட்டு, அமௌண்ட்டு, இன்ஸ்டால்மெண்ட் வந்துடும். இப்போ நம்ம எதனா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கனாலும் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் போய் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ரெக்வெஸ்ட்டோட ஸ்டேட்டஸும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ், டேட்டு, ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்னு வந்துச்சுங்களா? அவ்வளோதாங்க. இது போல தான் ஒரு நம்ம களஞ்சியம் மொபைல் ஆப் மூலமாக எஃப்ஐ ரெக்வெஸ்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நாம் ஒரு எம்ப்ளாயி IFHRMஸில் செல்ஃப் சர்வீஸை யூஸ் பண்ணி எப்படி எஃப்ஐ ரெக்வெஸ்ட் கொடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறாரு. ஸோ இதில் அதர் செல்ஃப் சர்வீஸ் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறாரு. ஸோ இந்த பேஜில் அட்வான்ஸை கிளிக் பண்ணுறாரு. அட்வான்ஸ் கீழே எம்ப்ளாயி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரெக்வெஸ்ட் அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இது மாதிரி தான் வரும். இதில் கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணணும். கிரியேட் கொடுத்துட்டோன்னா ஸோ இது போல் வரும். இதில் ரெக்வெஸ்ட் நம்பரு, ரெக்வெஸ்ட் டேட்டு அது எல்லாமே சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ரெக்வெஸ்ட் டேட் வந்து கரண்ட் டேட் வந்துடும். இதில் ஃபெஸ்டிவல் நேமு தீபாவளின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெஸ்டிவல் டேட்டு வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஃபெஸ்டிவல் டேட் கொடுத்துட்டு அமௌண்ட்டு டிஃபால்ட்டாக வந்துடும். ரெக்கவரி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டும் டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போது ஃபைல் எதுனா அப்லோடு பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே எஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு கீழே அப்ரூவல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து HR மாடல் அப்ரூவல் குரூப் தான். ஸோ அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணால் அந்த அப்ரூவல் குரூப்பில் யார் இனிஷியேட்டரு, யார் அப்ரூவர்னு காமிக்கும். ஸோ ஜஸ்ட் வியூ பண்ணிவிட்டு க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிடணும். இப்போ ரிவ்யூ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிவ்யூடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம IFHRMS மூலமாக செல்ஃப் சர்வீஸை யூஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயி வந்து அவரோட எஃப்ஐ ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸோட இனிஷியேட்டர் ஐடியில் லாகின் பண்ண போகிறோம். இப்போ நான் HR இனிஷியேட்டர் ஐடியில் லாகின் பண்ணுறேன்.
இதில் இ சர்வீஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் ஹியூமன் ரிசோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் அதர் அட்வான்ஸ் அப்ளிகேஷனில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஷான்ஷன் வெபடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் கால் வெபடியை டவுன்லோடு பண்ணணும். இப்போது ஃபெஸ்டிவல் நேம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக தீபாவளின்னு இருக்கும். ஸோ நம்ம கிரியேட் கொடுத்துட்டு கால் வெபடி டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பிளாங்காக வந்தது அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வெபடியை நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் திரும்பவும் டவுன்லோடு பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரிவ்யூவில் அன்ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சான்ஷன் ஆர்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஃபெஸ்டிவல் நேமும் வந்துடும். ஓகேங்களா. இப்போ நம்ம இதில் 2 எம்ப்ளாயிக்கு, ஒரு எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும், இன்னொரு எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் மூலமாகவும் நாம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அது 2 தான் இப்போ உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் இது 2 தான் நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்ததால இந்த ரெக்வெஸ்ட் மோடில் இது 2 காலமாக வந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எதுவும் டைப் பண்ணக்கூடாது. நான் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எதன் மூலமாக இது ரெக்வெஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இங்கே டைப் பண்ணுறேன். நம்ம அப்லோடு பண்ணும்போது இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் அப்லோடு பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ரூவல் குரூப்பை நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷனு நம்ம ஹெச்ஆர் இனிஷியேட்டர்லேருந்து வெரிஃபையருக்கு அப்ரூவருக்கு போகும். ஓகேங்களா. இப்போ நான் அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் டைப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுவுமே நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் டைப் பண்ணுறேன். இப்போ தான் இதையும் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இது வந்து ஹெச்ஆர் மாடலோட அப்ரூவல் குரூப். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு இப்போ அப்லோடு பண்ண போகிறேன். ஆரக்கில் போயிட்டு அப்லோடு கொடுக்குறேன். இதில் ஃப்ளாக்டு ரோஸ். ஸோ அப்லோடு கொடுக்குறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணுறோமோ அதே தான். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 row வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடு. ஓகேங்களா. 2 row வந்து அப்லோடு பண்ணிட்டோம். இப்போ இது எங்கே போவோம் அப்படின்னா நம்ம ஹெச்ஆர் இனிஷியேட்டரோட நோட்டிஃபிகேஷனில், ஹெச்ஆர் மாடலோட நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் அது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் அந்த அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணோம். இப்போது நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஹெச்ஆர் மாடலில்
நோட்டிஃபிகேஷனு இதை இருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி இனிஷியேட்டர் ஐடியில் தான் பண்ணுறோம். ஸோ இனிஷியேட்டர் ஐடியில் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நம்ம அப்லோடு பண்ண பிறகு. அதை கிளிக் பண்ணி நம்ம இங்கே வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, இதை வந்துச்சு பாருங்கள். நம்ம 2 எம்ப்ளாய்க்கு பண்ண டீட்டெயில் இங்கே காமிக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். எனக்கு இங்கே 2 எம்ப்ளாயி வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த 2 எம்ப்ளாயை நான் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். இதில் இ சர்வீஸை கிளிக் பண்ணுறேன். இதில் ஹியூமன் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போது நோட்டிஃபிகேஷன் எனக்கு இங்கேயும் காமிக்குது. ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் யூஆர்எல் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ டைரெக்டாக நோட்டில் அப்ரூவ்னு போட்டுட்டு அப்ரூவ் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ அப்ரூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் திரும்பவும் இனிஷியேட்டர் ஐடியில் லாகின் பண்ணிவிட்டு அதில் எங்கே வரணும் அப்படின்னா சாங்ஷன் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். அதாவது ப்ரொசீடிங் வந்து நம்ம மேனுவலாக ரெடி பண்ண தேவையில்ல, நாம் சிஸ்டம்லேயே ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா, இப்போது அது எங்கே டவுன்லோடு பண்ணுறது அப்படின்னா இனிஷியேட்டர் ஐடியில் அப்ரூவ் பண்ணிட்டேன். தென் இனிஷியேட்டரில் லாகின் பண்ணிவிட்டு ஹெச்ஆர் இனிஷியேட்டர் லாகின் பண்ணி அட்வான்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் சாங்ஷன் ஆர்டர்னு இருக்கும். ஓகேங்களா, அதில் இந்த டீட்டெயிலெலாம் நம்ம என்ட்ரு பண்ணணும். ஃபெஸ்டிவல் நேம் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும், செலக்ட் பண்ணிக்கிறோம். சாங்ஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுவே சிஸ்டம் ஜென்ரேட்டட் தான். ஓகேங்களா, அங்கே ஒரு நம்பர் வந்துச்சிங்களா, நம்ம விபடி அப்லோட் பண்ணும்போது அதே சேம் நம்பர் தான் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் அத்தாரிட்டி டெசிக்னேஷன், அந்த டெசிக்னேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ரூவிங் அத்தாரிட்டி நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் போஸ்ட் நேமு, அந்த ஆஃபீஸோட அட்ரஸ்ஸு. ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வெஸ்ட் ஐடி வரும், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ப்ரொசீடிங் ஆர்டர். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பில்லை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ப்ரொசீடிங் ஆர்டர் வந்துடுச்சு. பில்லை வந்து நாம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். பில்லு எங்கே ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வழக்கமாக ஃபினான்ஸில் தான் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபினான்ஸோட ஐடி லாகின் பண்ணிவிட்டு பேரோலில் ஜென்ரேட் பில்லை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, அதில் நான் சேலரி எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் நான் சேலரியில் தான் வரும். ஸோ நான் சேலரி கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் நேம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ச் பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த ஆஃபீஸில் நம்ம எத்தனை பேருக்கு அப்லோடு பண்ணமோ அந்த 2 ரெக்கார்டுமே காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க, அதனால் அதை விட்டுட்டு இப்போ நம்ம பண்ணது மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அண்ணாதுரை, ரேவதி இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில்லை கொடுக்குறேன். இப்போ எஸ் கொடுத்துட்டு பில்லை வந்து கிரியேட் ஆக போகுது. இப்போ கீழே வந்தீங்கன்னா மானிட்டர் ரெக்வெஸ்ட் ஸ்டேட்டஸில் அந்த ரெக்வெஸ்ட் ஐடி வந்து கம்ப்ளீட்டட் ஆன உடனே நம்ம வியூ அவுட்புட்டை கிளிக் பண்ணி பில் நம்பரை பார்த்துக்கலாம். ஸோ வியூ அவுட்புட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பில் நம்பர் நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஏ பில்லை ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போது ஆஸ் யூஸ்வலாக இந்த பில் நம்பர் எடுத்து நம்ம எப்படி ஃபார்வர்ட் பண்ணுவோமோ அதே சேம் தான். ஓகேங்களா, இப்போ பில் நம்பர் வந்துச்சு. இந்த பில் நம்பரை காப்பி பண்ணிக்கினேன். நம்ம பில் ஐக்கானில் போயிட்டு பில் நம்பரை கொடுத்து கோ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பில் நம்பரு வந்துடுச்சு. ஓகேங்களா, அதனோட ஸ்டேட்டஸு டிராஃப்டில் இருக்குது. இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்படி ப்ராசஸ் பண்ணுவோமோ சேம் தான். ஸோ டீட்டெயில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதனோட பெனிஃபிஷரியை பார்க்குறேன். நம்ம ஜென்ரேட் பண்ண 2 பெனிஃபிஷரி கரெக்டாக வந்திருக்காங்களான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ பார்த்துட்டு
பெனிஃபிஷரியை கிளிக் பண்ணுறேன். அதில் நாம் செலக்ட் பண்ண அந்த 2 எம்ப்ளாயும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இது மாதிரி தான் நம்ம எஃப்ஏ பில்லை ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்ஏ பில்லை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் மொபைல் ரெக்வெஸ்ட் மூலமாக ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெக்வெஸ்ட் மூலமாக, செல்ஃப் சர்வீஸ் மூலமாக ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ரெக்வெஸ்ட் கொடுத்தது நம்ம அட்மின் செக்ஷனில் எப்படி பில்லை ப்ராசஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா என்னோட மொபைல் நம்பரை நான் கொடுக்குறேன். எதனா டவுட்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.